சட்டமன்ற தேர்தலின் போது திருப்பூர் அருகே கண்டெய்னர் லாரியில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் யாருடையது என்பது தொடர்பாக அடிப்படை விசாரணையை மேற்கொள்ள சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பையா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக திமுக சார்பில் அதன் செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதில் தேர்தலின் போது பிடிபட்ட 570 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஹவாலா பணமாக இருக்கலாம் என்றும் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கில் சிபிஐ சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான முகாந்திரம் இல்லை என தெரிவித்திருந்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுப்பையா இந்த வழக்கில் அடிப்படை விசாரணைகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். எனவே அடிப்படை விசாரணையை சிபிஐ மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். அதன் பிறகே தேவையை பொறுத்து சிபிஐ வழக்கு தொடுக்கலாம் என்றும் அவர் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். இந்த பணம் முழுவதும் அதிமுகவுடைய தலைமைக்கு சொந்தமான பணம் என்றும் இதிலே மத்திய அமைச்சகத்தின் அதிகாரம் படைத்த அமைச்சருடைய இன்வால்மெண்ட் இருக்கிறது என்றும் இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவிலே குறிப்பிட்டுள்ள ஷரத்துக்களை நீதிமன்றத்திலே வாதங்களாக எடுத்துரைத்த அடிப்படையில் இன்றைக்கு நீதியரசர் சுப்பையா அவர்கள் இன்றைக்கு ஆணையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அப்படி உட்படுத்தப்படுகிற நேரத்திலே அவற்றிலே கிடைக்கின்ற ஆதாரங்களை கொண்டு அதன் மீது முழுமையான விசாரணை நடத்தி இதனுடைய விசாரணை அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள்.